2025-26 கல்வியாண்டின் ஆண்டு விழாவினை சிறப்புற கொண்டாடி கொண்டு இருக்கும் இவ்வேளையிலே இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, முன்னாள் மாணவர்களே, ஆசிரியர்களே, சிறப்பு விருந்தினர்களே அனைவரையும் வருக வருக என்று இந்த இனிய வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். கல்வி அப்படி என்பது என்ன அப்படின்னா, அவங்க சொல்லிட்டாங்க ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆலமரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மரங்களிலேயே பெரிய விருட்சம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா ஆலமரம். பறந்து விரிந்து அதனுடைய வேர்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, மரம் பழசாகிற வரைக்கும், அதாவது பல ஆண்டுகள் வாழ்ந்து அதால முடியாத போது என்ன செய்யும், விழுதுகளை பரப்பும். அந்த விழுதுகள் தான் திரும்ப என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு விழுதும் ஒரு புதிய வேராக மாறி, ஆணி வேராக மாறி மண்ணுக்குள்ளே புதைந்து அது என்ன செய்யும், மறுபடியும் அந்த தாழ் மரத்தை தாங்கும். அது போலதான் கல்வி என்பது, ஒரு மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி எல்லா புண்ணியங்களிலும் பெரிய புண்ணியமாக சொல்லப்படக்கூடிய புண்ணியம் எது என்ன அப்படின்னா, அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியார் அவர்கள் சொல்வார். ஒரு மாணவனுக்கு கல்வி கொடுப்பது, அதுவும் ஏழை மாணவனுக்கு கல்வி கொடுப்பது என்பது செய்யக்கூடிய புண்ணியங்களில் எல்லாம் அன்னசத்திரம் 1000 வைத்தல். அன்னசத்திரம் சாப்பாட்டுக்காக ஒரு 1000 அன்னசத்திரம் வைக்கிறதும், ஆலயம் 14,000 நாட்டல். ஆலயம் 10,000 ஆலயம் புது கோயில்களை திறந்தாலும், அதை கூட நம்ம பிற அறங்களை செய்து பெருமை பெற்றாலும், எல்லா புண்ணியங்களிலும் பெருமை வாய்ந்த புண்ணியம் என்ன அப்படின்னு பாரதியார் சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி கொடுப்பது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கல்வி என்பது அதுதான் நம்மளுடைய வாழ்வின் ஆதாரம். ஒரு வீட்டுல ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கல்வித்துறையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்து, முன்னாடிலாம் மாணவர்கள் படிக்க வரல அப்படின்னா வர